எபிலெப்சி அவேர்னஸ், அதாவது வலிப்பு நோய் பத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நடத்துறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, வலிப்பு நோயை பத்தி இன்னும் நம்ம நாட்டுல நிறைய மூட நம்பிக்கைகளும் நிறைய தப்பான இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு நடுவில் நிறைய பயமும் இருக்கு. அதனால பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக, அந்த வலிப்பு நோயை பத்திய பயத்தை போக்குறதுக்காக முதல்ல வலிப்பு நோய் அப்படின்னா என்ன, நம்ம தமிழ்நாட்டுல ஃபிட்ஸ், வெட்டு, வலிப்பு, காக்கா வலிப்பு, இங்கிலீஷ்ல சீஜர், இந்த மாதிரி பல பேர்ல வலிப்பு நோயாளிகளை நம்ம கூப்பிடுவாங்க. அந்த வலிப்பு வர அட்டாக்க காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா வலிப்புனா என்னன்னா, கை கால் உதறலோட வலிப்பு வர்றது, அதுதான் நாள்பட மருகி காக்கா வலிப்பு அப்படின்னு பேர் மாறிடுச்சு. இப்போ இந்த காக்கா வலிப்பு எதனால வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இந்த வலிப்பு வியாதி ஹிஸ்டாரிக்கலா பல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் கூட இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அலெக்சாண்டர் த கிரேட், சாக்ரட்டிஸ்ங்கிற பிலாசபர், அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்த தியோடோர் ரூஸ்வெல்ட், மாவீரரான நெப்போலியன் போனபார்ட், கிரிக்கெட்ல பேர் போன ஃபீல்டரான ஜான்டி ரோட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல வலிப்பு நோயாளிகளா இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு காமனான பிரச்சனை தான். இன்னைக்கு இந்தியால 1 கோடியில இருந்து 1,20,00,000 பேத்துக்கு இந்த வலிப்பு நோய் இருக்கு அப்படின்னு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு காமனா இருக்க வலிப்பு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் சரியா இல்லாததும் இந்தியாவில தான் நம்பர் 1 அப்படிங்கிறது ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 6ல இருந்து 10 பேர் வரைக்கும் வலிப்பு நோயாளிகளா இருக்காங்க. ஏன் வருது? இந்த மூளையில ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் இந்த வலிப்பு வருது.